இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். முத எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே நின்று இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. இன்னொன்று எனக்கு பகீர்னாச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவளோட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு. இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோடய லைஃப்பில். நான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். முத எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே நின்று இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் நான் தனிப்பட்டு இதை யோசித்து பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கள் படம் வந்து 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன். இது வந்து எல்லோரும் முடியும் பேசுகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டாக நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஈபியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன். எங்கே நான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். எனக்கு அன்றைக்கி எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம். தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மொமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தென் சார்ட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நான் வந்து நடித்தேன். ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது. ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் இங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆகிடுச்சு கடன் வந்துட்டு இருந்தேன். வந்து நின்னா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. இன்னொன்று எனக்கு பகீர்னாச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவளோட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம், அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமாக அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியாக இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டாக இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு
அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்காக இருந்தது, சான்ஸே இல்லை. அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்களை பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சருக்கு. தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி, அங்கே இருக்கிற பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ பிரதர். தென் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் தென் வந்து பி வாசு சார். ஸோ பி வாசு சார் அப்படின்னு சொல்கிறார் வரப்போகிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. எனக்கு காலையில் நான் அங்கேருந்து கிளம்பி நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பி வாசு சார் சொன்னால் அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டு இருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னார், ஒரு சூப்பராக டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். அது என்னோடய சுச்சுவேஷன் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெஜண்ட் இருந்து ஃபஸ்ட்டு லேர்னிங் மறுபடியும் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான். அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகிக்கெலாம் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ வந்து சார் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். பிஆர்ஓ இருக்கிறாங்க, சதீஷ் சார் இருக்கிறாரு, தென் அஞ்சனா மேம் என்னை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நான் மன்னிச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். 24 அன்றைக்கி தேட்டர் வந்து மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.